ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக நம்ம ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். என்னன்னா, யாருக்காவது ஏதாவது சம்பவித்திருச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, இது நடக்கணும்னு எனக்கு தெரியும், இது எனக்கு முன்னாடியே தெரியும், நான் தான் சொன்னேன்ல, இது அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் முடியும், அல்லது இப்படி தான் துவங்கும், உங்கள் லைஃப் இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு அப்போவே தெரியும். இந்த வார்த்தையை அநேகர் பயன்படுத்தி நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா வேதத்தில் நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தீர்க்கதரிசனமாக அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜூன் மாதத்தில் நடக்கும்போது விசுவாசிக்கும்படியாக முன்னமே உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். இந்த 1ஆம் தேதியே ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன நடக்க போகிறது என்பதை தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அது என்னங்க தீர்க்க தரிசனம்? என் வாழ்க்கை குறித்து சொல்ல போகிறீங்களா, அல்லது என்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல போகிறீங்களா அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்களேன், தீர்க்க தரிசனங்கள் கர்த்தருடைய வார்த்தை தான், வேற நம்மளா யூகித்து சொல்கிறதெல்லாம் கிடையாது. அது தீர்க்க தரிசனமாக இல்லை. வேதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி, நம்ம சுக வாழ்வு, பொருளாதார வாழ்க்கை, நம்முடைய சுற்றி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, இந்த குடும்பத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, என் சரீரத்தை குறித்து வேதத்தில் என்னென்ன வசனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறாரோ கவனியுங்கள். என்னென்னலாம் நடக்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், இது ஒரு தீர்க்க தரிசனங்க. இந்த தீர்க்க தரிசன வசனம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா, இந்த ஜூன் மாதம் அப்போ என்ன ஆண்டவர் செய்ய போறாருன்னா, இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க போகிறோம். இந்த மாதத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்க போகிறதுனால தான் ஆவியானவர் முன்னாடியே நமக்கு சொல்லிட்டார். ஆவியானவருக்கு ஆவியானவர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுங்களா? இந்த சத்தியத்தை நமக்கு போதிச்சு, அதை அவர் சொன்னதை, குமாரனாகிய கிறிஸ்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் சிலர் எப்படி தெரியுமா? ஆபகுக்கு 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். விவரித்து சொன்னாலுங்க, எவ்வளவுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ செய்வார், இப்படி செய்வார், அப்படி செய்வார்னு எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை ஊழியர்கள் பேசினாலும் சரி, விவரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் சரி, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்காதுங்க. இதெல்லாம் எப்போங்க நடக்கும்? இல்லைங்க, நான் சில காரியங்களை இமேஜின் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்களேன், அதுதான் நடக்க போகுது. இந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு, போன மாதம் நான் நினச்சேன் இந்த ஜூன் மாதம் இதுதான் நடக்க போகுதுன்னு, அதுதான் நடக்க போகுது. ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைத்தது அல்ல, அவர் குறித்தது நடக்க போகிறது. இதெல்லாம் ஆல்ரெடி வேதத்தில் எழுதப்பட்டாயிருச்சுங்க. இந்த உலகத்தில் இப்படி ஒரு புத்தகத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என் வாழ்க்கையில் அடுத்து என்ன சம்பவிக்கும், நான் எப்படி இருக்க போகிறேன், என் சுக வாழ்வு, என்னுடைய தான் சொன்னல ஒரு பெரிய லிஸ்ட்டு, நம்மளை குறித்து எல்லாமே இது ஆல்ரெடி எழுதப்பட்டாயிற்று. அப்படின்னா நடக்க போகிறத தான் ஆண்டவர் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த ஜூன் மாதத்தை ஒரு பயத்தோடு துவங்குறீங்களா? இல்லைங்க, நான் சொப்பனத்தில், தரிசனத்தில் நான் ஒரு மாதிரி பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்குது, என் குடும்பத்தை குறித்து, என்னோடய பிள்ளைகளை குறித்து நான் பார்த்தேன், பயந்து போய் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி பார்த்தீங்கல்ல, அது நடக்காதுங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவ வார்த்தை உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது உங்களை குறித்து, அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். பவுல் சொல்கிறார்ல, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் கர்த்தர்ட்ட நம்ம கேட்க போகிற ஒரு பெரிய ஜபமாக கூட இதை வச்சுக்கலாம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இது நடக்க போதுன்னு ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லிட்டீங்க. எங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன சம்பவிக்க போதுன்னு ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ஒருவேளை தேவ மனிதர்கள் மூலமாக அல்லது வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களோட பேசிட்டார், ஆல்ரெடி சொல்லிட்டார். நடப்பதற்கு முன்னமே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 4:4 பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அப்படின்னா இன்னும் விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டது, அந்த வசனத்தை விசுவாசிச்சவங்க 5000 பேருங்க. அப்போ இன்னும் ஏதோ கூட்டம் அங்கே இருக்குது விசுவாசிக்காம.
இதுதான் நடக்க போதுன்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு. இப்ப இந்த வார்த்தையை பல இடங்களில் கேட்கிறார்கள். ஆனா அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது பார்த்தா கொஞ்சம் பேர் தான். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையில, ஒவ்வொரு கூட்டங்களில், விசேஷித்த கன்வென்ஷன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வார்த்தையை கேட்குறாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் வார்த்தை நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனா விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்சம் தான். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, எஸ், என் வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் இப்படி சொல்லிட்டார், முன்னாடியே சொல்லிட்டார், இது நடக்க போகுது, இந்த மாதத்தில் எனக்கு சுகவாழ்வு துளிர்க்க போகிறது, என்னுடைய ஆசீர்வாதம், என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப போகிறது, இது நடக்க போகுது, அதனால தான் முன்னாடியே சொல்றாரு. என் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு, அதை தான் முன்னாடியே சொல்றாரு. அப்ப நிறைய வார்த்தைகள் ஆல்ரெடி சொல்லிட்டார். இந்த வாக்குத்தத்தங்களை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் ஆல்ரெடி எழுதி கொடுத்தது, இதுதான் உங்க வாழ்க்கையில சம்பவிக்கும்னு. அப்படின்னா வசனத்தை கேட்கிறோம், ஆனா எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னு தெரியல, ஆனா 5000 பேர் தாங்க, 5000 பேர் தான் விசுவாசித்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா லூக்கா 2வது அதிகாரம் 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஆவியில ஏவுதல் வந்து உடனே சர்ச்சு கிளம்பிட்டார். எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னங்க இவ்வளவு டக்குன்னு கிளம்பி எங்க போறீங்க, என்ன ஆச்சு? யாரோ பார்க்குறவங்களா கேட்டிருப்பாங்க, என்ன திடீர்னு ஐயா சர்ச்சுக்கு போறாரு? இங்க பார்த்தா ஆவியில ஏவப்பட்டு இவங்க உள்ள அதாவது சிமியோன் உள்ள போறாரு. இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசுவை சுமந்து கொண்டு வர்றாங்க. இப்போ அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இதுதான் நடக்க போகுது. சிமியோன், நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ பார்க்கிற வரைக்கும் சாக மாட்டே. இதுதான் நடக்க போகுது. நீ பயப்படாத, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்றும் நடக்காது. உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை பண்ணணும் அதை நீ உன் கரங்களில் ஏந்தி உங்களுடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டது. அந்த நன்மையை உங்க கையில நீங்க சுமப்பீங்க, அந்த நன்மையை உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க, அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில சுதந்திரிப்பீங்க. அதை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். என்ன நடக்க போகுதுங்க? இதைத்தான் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார். பயப்படாதீங்க, நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இப்படி ஒரு நாள் நீ ஆவியில் ஏவப்பட்டு சர்ச்சுக்கு போவ. நீ போற டைம்ல குழந்தைய எடுத்துட்டு வருவாங்க. நீ அந்த குழந்தைய எடுத்து நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவ. இது எழுதப்பட்டது ஆல்ரெடி, தீர்க்க தரிசனமாக இவனுக்கு அறிவிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவராலே. அப்படி என்றால் பிரியமானவர்களே, இந்த இரட்சணியம், மேன்மை, ஆசீர்வாதங்களை நான் பார்க்காம கண்ணை மூடிடுவனோ அப்படின்னு சொல்லி சிமியோன் ஒருவேளை பயந்திருக்கலாம். ஆனால் அவர் பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், நடப்பதற்கு முன்னமே அறிவிச்சிட்டார். அப்படின்னா நிறைய நேரம் சில வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகம் வரும்போது நமக்கு, இது ஆவியானவர் தான் பேசினாரா, இது ஆவியானவர் தான் இவங்க மூலமா நமக்கு பேசினாரா, ஆவியானவர் தான் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரா, இது உண்மையாலுமே இல்லை மாம்சத்தில் நம்ம முடிவெடுத்து மாம்சத்தில் ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சந்தேகங்கள் வந்து விடுகிறது. அந்த சந்தேகத்தை புறம்பே தள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ நடப்பதற்கு முன்னமே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு விலையேறப்பெற்ற புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். நடக்க போறத உனக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஆவியானவர் இந்த ஜூன் மாதம் சொல்றாரு, இந்த வர்ற நாட்கள் என்னென்னலாம் சம்பவிக்க போதோ அதை நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். நீ அவிசுவாசமா இருக்க வேண்டாம், அதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துல தெய்வமே ஸ்தோத்திரம், நடக்கிற ஆமென் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் நடக்க போகுது, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, எங்கள் பட்டணத்தில் என்னென்ன நடக்க போகுது, எங்கள் தேசத்தில் என்னென்ன நடக்க போகுது, எல்லாமே நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க ஆண்டவரே. முன்னாடியே எல்லாம் எழுதி எங்கள் கரத்தில் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க கிருபை கொடுங்க. சிமியோனை போல பரிசுத்த ஆவியானவர் முன்னமே அவனுக்கு அறிவித்திருக்கிறார். எஸ், அந்த அறிவித்த காரியம் இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் தியானித்தோமே, அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்னலாம் எங்களுக்கு அறிவித்தீரோ அதையெல்லாம் நாங்கள் எங்கள் கரங்களிலே ஏந்தி நம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கத்தக்க தருணங்களை இந்த ஜூன் மாதத்தில் கத்த தரப்போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு நீர் ஆண்டவரே வார்த்தைகளை பேசி உடன்படிக்கை செய்திருக்கிறீரோ
அதை நீர் மறவாமல் அவர்களுக்கு நினைத்து நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. மனதார ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை எங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord.